ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களில் சேர்த்து மொத்தமாக 20,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போடுறப்ப மணி இப்போது 5:15. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கவுண்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. அதில் ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க, அங்கே மட்டும்தான். அந்த டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஒன்று நம்ம திவ்ய தர்ஷன் டோக்கனோ இல்லை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ ரெண்டில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஏதாவது ஒன்று க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு ஒரு தடவை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவ்ய தர்ஷன் டோக்கனோ வாங்கிட்டோம்னா அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டைரக்ட் சர்வதர்ஷன்லேயே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் அதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்குமே திருப்பதியில் தரிசனம் பார்க்குறதுக்கு க்ரௌட் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நைட்டெல்லாம் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் காலையில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஓகேனா டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயும் போகலாம். இல்லைனா டோக்கன் வாங்குறீங்க நாள்னா மறுநாள் நம்ம சீக்கிரமாகவே 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இலவச தரிசனத்துலேயே ரூம் வேணும்னா கூட திருமலா சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல்லாம் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடியில் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். வெதர் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர் எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு க்ரௌட் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் தர்ஷன் டிக்கெட் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரௌட் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டினியூஸாக ஹாலிடேஸாக இருக்கிறதுனால க்ரௌட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கே நாளைக்கெல்லாம் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலைன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். டிடிடி சோஷியல் மீடியா பேஜஸில் கூட செக் பண்ணிக்கோங்க. எந்த டிக்கெட்டும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலைன்னா இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு அது இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி பார்த்துட்டு வரதுக்கு. அடுத்து டைரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இது இல்லை அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்து தை மாத பிறப்பு. ஸோ எல்லா டிப் சேவாஸும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சுப்பிரபாதம் சேவாலாம் இருக்கும். அதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் 14ஆம் தேதி கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு ஏதாவது ஒரு சேவாவில் பதிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் 5:30 மணி போல் ஆஃப்லைன் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி குழுக்கள் முறையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்எம்எஸ் மூலமாக ஷியோராக தெரியப்படுத்துவாங்க. இல்லைனா அதே ஆர்ஜிதம் கவுண்டரில் கூட போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பே பண்ணிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவை நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். மார்கழி மாதத்துக்காக இது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா மார்கழியில் எந்த டிப் சேவாவும் கிடையாது. இப்போது வியாழக்கிழமையிலேருந்து தை மாதம் பிறந்துடுது. ஸோ புதன்கிழமையிலேருந்து திருமலா ஆஃப்லைன் ஆர்ஜிதம் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது கூட ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 15ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால புதன்கிழமை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறப்போ சுப்பிரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சனை சேவா, திருப்பாவாட சேவா கூட இருக்கலாம். கல்யாணோற்சவம் இருக்கும். கல்யாணோற்சவம் சேவா அட்டன் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். மீதி சேவாவில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒரு சேவையில் தான் நம்ம பதிய முடியும். ஸோ எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனை விட ஆஃப்லைனில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்காக இன்னொருத்தர் போய் க்யூவில் நிற்க முடியாது. யார் நம்ம போகிறோமோ நம்ம போய் க்யூவில் நிற்கணும் ஆதாரோட. ஆன்லைனில் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணலாம். வேறு எந்த டிக்கெட்டும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க.
திருமலா ஸ்ரீவாணி பவனில் கொடுத்துட்ருந்த ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட இப்போது தினமும் காலையில் 9 மணி போல் ஆன்லைன் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்காக டெய்லி ஓப்பன் பண்ணுறாங்க. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ் இருந்தால் மத்தியானம் 2 மணி வரைக்கும் புக்கிங் ஓப்பனில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு நாளைக்கு 800 போல் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. பட் சீக்கிரமாகவே தீர்ந்துருது டிக்கெட்ஸ் எல்லாம். ஒருத்தருக்கு 10,500 காலையில் நம்ம புக் பண்ணுறோம் ஆன்லைனில் 9 மணி போல் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். நாளையோட திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற அத்தியாயனச்சம் முடியுது. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. டிடிடியில் வந்ததும் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,820 பேர். இந்தியாவில் செய்த காணிக்கை 3.77 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,368 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.